டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுக்கு உள்ளே கடும்போக்காளர்கள் மென்போக்காளர்கள் என்று இரண்டு குழுக்கள் செயற்படுகின்றனவா? இப்படியொரு எண்ணத்தை உருவாக்கி அமெரிக்க அதிபர் அரசியலை தந்திரமான முறையில் நடத்தி செல்லுகின்றார். ஈரானில் இருப்பவர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை, அதனால் தன்னால் பேச முடியவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை ஈரானில் இருக்கின்ற மென்போக்காளர்கள் அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற அதிபர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக பொருளாதார தடைகளை விலத்தி நாட்டை நிர்வகிக்க வேண்டிய நெருக்குவாரத்தில் இருக்கின்றார்கள். பணவீக்கம் உச்சகட்டமாக சென்று ஈரானுடைய நாணயம் படுமோசமான அளவில் வீழ்ச்சியடைந்து இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நெருக்கடியான நிலையை காரணம் காட்டி தொடர்ந்து முற்றுகையை நீடிக்க முயற்சி எடுக்கின்றார். இரண்டு பக்கங்களான காரணங்களையும் காட்டி அவர் தன்னுடைய சுயநலமான அரசியலை கொண்டு செல்ல முயற்சி எடுக்கின்றார். ஆனால் ஈரானில் அதி உயர் மத தலைவரனுடைய கருத்திற்கு மேல் தாங்களாக கருத்தை கூறுவதற்கு யாருமே இல்லை என்று ஈரானில் இருந்து செய்திகள் வருகின்றன. அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவனுடைய கருத்தின்படி இரண்டு பிரிவுகளாக அவர்கள் இருந்தாலும் இரண்டு பிரிவுகளுமே கடும் போக்காளர்களாகவே இருக்கின்றார்கள். நிர்வாகத்தின் பொருட்டு தான் இவர்களுக்கு இடையே வேறுபாடு இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். இதில் மிக கடும் போக்காளர்களை சாடுகின்ற ஒரு குழுவினரும் அதுபோல இடைநிலையாளர்கள் என்று பலவிதமானவர்கள் தொழில்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக மாலை வெளியாகி இருக்கின்ற பைனான்சியல் டைம்ஸ், ஈரான் இன்டர்நேஷனல், ஈரான் ராணுவத்தினுடைய நோவர் நியூஸ் ஆகியவற்றில் வெளியாகிய செய்திகளை அடிப்படையாக வைத்து பலவேறு ஊடகங்களில் எழுதப்பட்ட ஆக்கங்களின் ஊடாக அனைத்திலும் காணப்படுகின்ற மைய சுற்றோட்டம் என்ன என்பதை அறிந்து இதில் இருக்கின்ற முக்கியமான கடும்போக்காளராகிய பயதாரி கட்சி நபாவியான் என்பவருடைய பேச்சு, யவாதி ஹெசர் என்பவருடைய எதிர்பேச்சு, முகமது பாகர் கலிபா துரோகி பட்டம் பெற்றிருக்கின்ற நிலை, மார்க்கோ ரூபியோவனுடைய மதிப்பீடு, மொய்தாபா காமேனியனுடைய நிலைப்பாடு, அவருடைய கருத்துக்களற்ற நிலை, ஈரானிய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 290 உறுப்பினர்களில் 261 பேர் பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் கண்டிருப்பது, மசூத் பெசஸ்கியானுடைய கோரிக்கைகள், அதுபோல அபஸ் அரக்சியினுடைய பேச்சுவார்த்தை முயற்சிகள், அவரை பதவியிலிருந்து தூக்கி வீச வேண்டும் என்ற எதிரிகளினுடைய கருத்துக்கள், டொனால்ட் ட்ரம்ப் இவற்றை வைத்து ஆடுகின்ற நாடகம், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த செய்தி வடிவமைக்கப்படுகின்றது. ஈரானில் மேலோட்டமாக ஒற்றுமை இருப்பது போல காணப்பட்டாலும் அதன் பின்னால் சூறாவளி ஒன்று ஓடிக்கொண்டிருப்பதாகவும், உச்சக்கட்ட பூசல்களே ஈரான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நீரோட்டமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முதலில் பழமைவாத அரசியல்வாதிகள், இராணுவ தளபதிகள் பேச்சுக்களை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோர் மீது துரோகிகள் என்கின்ற குற்றச்சாட்டுகளை வீசுகின்றார்கள். காலம் சென்ற அயதுல்லா அலி காமேனியினுடைய சிந்தனைகளை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள். இந்த பேச்சுக்களின் மூலமாக அமெரிக்காவிற்கு விட்டு கொடுக்க கூடாது என்பது கடும்போக்காளர்களுடைய குரலாக இருக்கின்றது. அமெரிக்கா ஒரு நம்பிக்கைக்குரிய நாடு அல்ல என்று அவர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறி வருகின்றார்கள். இதில் ரெவல்யூஷன் கார்டு புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC கடுமையாக இந்த பேச்சுவார்த்தைகளை எதிர்க்கின்றது. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஜனாதிபதி செயலகம் ஆகியன பேச்சுவார்த்தை ஒன்றில் ஈடுபடலாம், ஏனென்றால் நாட்டை நடத்துவது கஷ்டமாக இருக்கின்றது என்று கூறுவதனால் இரு தரப்பிற்கும் இடையே ஒரு முரண்பாடு காணப்படுவதாக பைனான்சியல் டைம்ஸ் எழுதுகின்றது. இதில் தளர்வான ஒரு தரப்பு பொருளாதார தடைகளில் இருந்து மீள பேச்சுக்கள் அவசியம் என்கின்றது. மறுதரப்பு பொருளாதார பிரச்சனைகளை காரணம் காட்டி பேச்சுவார்த்தைக்கு சென்று அணுசக்தி விவகாரத்தில் கைவிட்டு நடப்போமாக இருந்தால் அதைவிட ஈரானுடைய வீழ்ச்சிக்கு வேறொரு பொறிக்கிடங்கு இருக்க முடியாது என்கின்றார்கள். இதனால் தான் பாகிஸ்தானில் ஒரு சரியான தீர்வு திட்டத்தை ஈரானினால் வழங்க முடியாமல் போனதும், 3 அம்ச தீர்வு திட்டத்திற்கு உள்ளே எந்த தீர்வையும் காண முடியாத வகையில் அது வடிவமைக்கப்பட்டு இருந்ததும், இதன் பொருட்டே பாகிஸ்தானில் ஒரு சரியான தீர்வு திட்டத்தை வழங்க முடியாமல் போனதும், அந்த தீர்வு திட்டமானது தீர்வை காண முடியாத அளவிற்கு கடும்போக்குவாத தன்மைகளை கொண்டிருந்ததற்குமான காரணம் அது என்று கூறுகின்றார்கள். இதை டொனால்ட் ட்ரம்ப் எப்படி தனக்கு சாதகமாக பாவிக்கின்றார்? இப்போது
யாருடைய கையில் அதிகாரம் இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறும் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுக்களில் இருந்து தந்திரமாக பின்வாங்கி சென்று உலகத்திற்கு இப்படி ஒரு நியாயத்தை கூறி தப்பி பிழைத்துக் கொள்ளுகின்றார். இவ்வாறு பேசுவதன் மூலமாக ஈரானை பலவீனப்படுத்தி தமது காலடியில் விழ வைக்கலாம் என்று அவர் பகல் கனவு காணுகின்றார். அதி உயர் மத தலைவராகிய மொய்தாபா காமேனி கடும் போக்காளர்களை கட்டுப்படுத்தி பேச்சுக்களுக்கு செல்லாவிட்டால் ஈரான் மீதான முற்றுகை தொடரும் என்ற பொருள்பட அவருடைய வியூகம் இருக்கின்றது. இதற்குள் ஈரானில் இருக்கின்ற பைடாரி கட்சி என்று கூறப்படுகின்ற மஹ்மூத் நபாவியன் என்பவர் இதில் முக்கியம் பெறுகின்றார். பேச்சுக்களுக்கு செல்வதென்பது துரோகம் என்று அவர் கடுமையாக கூறுகின்றார். இந்த விவகாரங்களை ஈரான் இன்டர்நேஷனல், பைனான்சியல் டைம்ஸ் இரண்டும் இணைந்துதான் தந்திருக்கின்றன. மேலும் முகமது பாகர் கலிபா அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் பேசியது கடும் போக்காளர்களினால் கடும் எச்சரிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றது. முகமது பாகர் கலிபாவை ஒரு துரோகி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதுபோல அலிஹெஸ் ரியான் போன்ற பழமைவாத அரசியல்வாதிகள் கலிபாவை தூக்கி வீச சொல்லுகின்றார்கள். இதே நிலைதான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிறந்த அறிஞருமாகிய அபஸ் அரக்சியையும் தூக்கி எறியுங்கள் என்று கூறுகின்றார்கள் கடும் போக்காளர்கள். இவர்கள் அமெரிக்காவுடன் பேசுவதில் நாட்டம் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஈரானுடைய அரச தொலைக்காட்சியோ 87% ஈரானிய மக்கள் போரைத்தான் ஆதரிக்கின்றார்கள் என்று கூறுகின்றது. இப்படி ஈரானிய பாராளுமன்றத்தில் ஒரு கருத்து, ஈரானிய மக்களிடையே நிலவுகின்றது இன்னொரு கருத்து, கடும்போக்காளரிடையே நிலவுவது வேறொரு கருத்து, மென்போக்காளரிடையே நிலவுவது இன்னொரு கருத்து என்று இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்தி அதி உயர் மத தலைவர் மொய்தாபா காமேனி என்ன சொல்லுகின்றார் என்றால், அவர் பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் பகிரங்கமாக அவர் தோன்றவும் இல்லை, பேச்சுவார்த்தையை ஆதரித்து பேசவும் இல்லை. இதனால் கடும்போக்காளர்கள் மிகவும் உற்சாகமடைந்து தங்கள் பாட்டுக்கு முழங்க தொடங்குகின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தந்தையினுடைய கொலைக்கு பழிவாங்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற அவரினால் பேச்சுக்களை பாராட்டி உரைக்க முடியாத இக்கட்டான நிலை அவருக்கும் இருக்கின்றது. ஈரானிய பாராளுமன்றம் 290 உறுப்பினர்களில் 261 பேர் பேச்சுக்களுக்கு ஆதரவென்று தெரிவித்திருந்தாலும் கூட அதில் 29 பேர்களை கொண்ட பயதாரி தலைமையிலான கட்சி கடும்போக்குவாதத்தை கடைபிடிக்கின்றது. இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இது பற்றி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுகின்ற பொழுது இவர்களை இரண்டாக தான் பிரித்து அடையாளம் காணுவதாக அவர் தன்னுடைய நியாயத்தை கூறுகின்றார். மிக நுணுக்கமாக வெளிச்சம் போட்டு பார்ப்பதாகவும் தெரிவிக்கின்றார். இந்த கடும்போக்காளர் மென்போக்காளர்கள் ஆகிய இருவரும் கொள்கை ரீதியாக பார்த்தால் உண்மையில் கடும்போக்காளர்கள் தான். நிர்வாக தரப்பு நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்பதனால் பேச விரும்புகின்றது. அரச ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதிய பணம் கொடுப்பதற்கு பணத்தட்டுப்பாடு இருக்கின்றது. சிதைகின்ற பொருளாதாரத்தை காக்க வேண்டும், இல்லையேல் அதிகார கட்டிலில் இருக்க முடியாது. மக்களினுடைய கலவரங்கள் வரும். இதனால் ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான், வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி ஆகியோர் மென்மையான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டி இருக்கின்றது. கடும்போக்காளர்களாக இருந்தாலும் அவர்கள் வகிக்கின்ற பதவி காரணமாக என்று தெரிவிக்கின்றார். ஆனால் கடும்போக்காளர்களுக்கோ பொருளாதாரம், மக்களின் அன்றாட தேவை பற்றிய எந்த அக்கறையும் இல்லை. அமெரிக்காவை ஒரு சாத்தான் என்று கருதுகின்றார்கள். அவர்களுடன் பேசக்கூடாது என்று கூறுகின்றார்கள். இந்த நிலையில் கலிபா நமக்குள் பிளவு இருக்கின்றது என்பது தவறு என்று அந்த பிளவு தொடர்பான அமெரிக்காவினுடைய கருத்தை முற்றாக மறுக்கின்றார். ஈரானில் கடும்போக்கு மென்போக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் அனைவரும் அதி உயர் மத தலைவர் மொய்தாபா காமேனியினுடைய வழிகாட்டலில் தான் இருக்கின்றோம். அவரை மீறி ஒருவர் இங்கு கிடையாது என்று தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். இதன் மூலமாக அவர் மீது கூறப்படுகின்ற துரோகி பட்டத்தை கழுவுவதற்கு அவர் முயற்சி எடுக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தந்திரம் பொருளாதார முற்றுகையை நீடித்து நிர்வாக தரப்பிற்கு நெருக்கடியை கொடுத்தால் ஈரான் காலடியில் விழும் என்று கருதுகின்றார். மறுபக்கம் கடும்போக்காளரை குறை கூறி அவர்களினால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று பேச முடியாது என்று கூறி முற்றுகையை நீட்டிப்பு செய்கின்றார். எனவே ஈரானை காரணம் காட்டித்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரங்களை செய்கின்றாரே அல்லாமல் தன்னுடைய படைக்கு என்ன தேவை, தாங்கள் என்ன செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம், தங்களுடைய நோக்கம் என்ன என்பதற்கான விளக்கம் அவரிடம் இல்லை. இதே நேரம் ஹமீத் ரைசா தராகி அமெரிக்காவில் பேட்டி அளிக்கின்ற பொழுது அதிகார போட்டி ஈரானில் கிடையாது, அதி உச்ச மத தலைவர் மொய்தாபா கமேனி வழிகாட்டலை மீற யாரும் துணிய மாட்டார்கள், அப்படி துணிபவர்கள் அங்கு அதிகாரத்தில் இருக்கவும் முடியாது என்று கூறுகின்றார். இந்த நிலையில் ஈரானுடைய சீர்திருத்த அரசியல்வாதி முகமது சடேக் ஜவாதி ஹெஸ்ஸா
ஸ்பென்சர் கூறுகின்ற பொழுது பயதாரியை அவர் கடுமையாக கண்டிக்கின்றார். இந்த கட்சி பேசுகின்ற கடும்போக்கு வாதம் போலி தேசியவாதம் என்று கூறுகின்றார். போலி தேசியவாதத்தை கூறி அதிகமான ஆசனங்களை பெறுவதற்கு இவர்கள் நாடகம் ஆடுகின்றார்கள். இதனால் தான் நாடு பற்றி எந்த பொறுப்பும் இல்லாமல் இவர்கள் பேசுகின்றார்கள் என்றும், பயதாரி இரும்பு கோட்டையாக காட்டினாலும் அவருடைய போக்கினாலும் பேச்சினாலும் ஈரானுடைய ராஜதந்திரம் பலவீனம் அடைகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நாடகத்தை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கின்ற இத்தகைய கட்டுக்கதைகள் போன்ற நாடகங்களை முறியடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே அணியில் கருத்துரைக்க வேண்டும் என்றும் ஈரானில் முக்கியமான தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது அமெரிக்காவினுடைய புதிய போர் வியூகமாக இருக்கின்றது. ஈரானுக்குள் பிரச்சனை இருக்கின்றது, பிளவு இருக்கின்றது என்று கூறி இந்த விவகாரத்தை திசை திருப்புகின்றார்கள். அதேவேளை அமெரிக்காவிற்கும் நேட்டோவிற்கும், அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும், அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கும், அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கும் டெமோக்ராட் கட்சிக்கும் இடையே பெருந்தொகையான பிளவுகள் எல்லாம் சுக்கு நூறாக வெடித்திருக்கின்ற பொழுது அது பற்றி யாரும் பேசாமல் இருப்பதற்கு இந்த விவகாரத்தை உருட்டி விடுகின்றார்களா என்பதும் கேள்விக்குறிதான். இது பற்றி ஊடகங்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.